Hi friends, this is Kausala Chandrasekhar. Today நம்ம ஒரு Java program பார்க்க போறோம். How to reverse a string. So first Eclipse open பண்ணிக்கோங்க. Open பண்ணதுக்கு அப்புறமா top cornerல ஒரு icon இருக்கு. அந்த ஐகானை click பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். So நாம ஒரு Java project create பண்ண போறோம். So Java, below Java project, click next. Name coding knowledge சம்திங் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. பிலோ வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. தென் கிளிக் ஃபினிஷ். நியூ மாடல் இன்ஃபோ டாட் ஜாவா அப்படிங்கிறது தேவையா? ஸோ கிளிக் டோன்ட் கிரியேட். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஷன் இருக்கு. அந்த நியூவில் கிளாஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரோக்ராம் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், ஸோ அதையே கொடுக்குறேன். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், கிளிக் ஃபினிஷ். இப்போ ஒரு மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணிப்போம். ஜாவாவில் எக்ஸிக்யூஷன் மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string aux. ஸோ இன்புட்டை நோட் பண்ணுவோம். இன்புட் வந்து நான் டாக்னு எடுத்துக்கிறேன். அவுட்புட் வந்து இதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்கள். GOD வரும். ஸோ இந்த டாகுங்கிறது ஒரு வேர்டை ஜாவாவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப் வந்து கரெக்டான டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கிற டேட்டா டைப் எடுத்துட்டு அதில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள்னு வைக்கலாமா, வேரியபிள் 1 வைக்கலாமா? சரி, ஸ்ட்ரிங் வேரியபிள்னு வச்சுக்கிறேன். இது நம்மளோட இஷ்டம் தான். இந்த டாகுங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்டோர் போடணும். நெக்ஸ்ட் டாகை ரிவர்ஸ் பண்ணால் கார்டன் சொல்லிட்டு வருது. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஜாவாவில் பண்ணலாம். ஆனால் அந்த ரிவர்ஸுங்கிற மெத்தட் வந்து அவைலபிளாக ஸ்ட்ரிங் கிளாஸில் அவைலபிளாக இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள் எடுத்துக்கிறேன். டாட் வச்சு பார்க்குறேன் என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்போம். இதில் ரிவர்ஸ் சம்மந்தப்பட்ட மெத்தட் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஆர் ரீப்ளேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இல்லை. ஸ்ட்ரிங் பஃபர்னு சொல்லிட்டு ஜாவாவில் ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். நியூ ஸ்ட்ரிங் பஃபர். ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். SBRங்கிற வேரியபிள் ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து SBRங்கிற வேரியபிளில் இருக்க ரெஃபரன்ஸ் வேரியபிள். SBRங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ SBR டாட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரிவர்ஸ் சம்மந்தப்பட்ட மெத்தட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ SBRல ரிவர்ஸுங்கிற மெத்தடை கால் பண்ணியாச்சு. ஆனால் எதை ரிவர்ஸ் பண்ண போறோம்னு நம்ம சொல்லவே இல்லை, ரைட்டா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை ரிவர்ஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் இந்த ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பயே அதுக்குள்ளே கொடுத்துட்றேன். இப்போ SBRல ரிவர்ஸ் மெத்தடை கால் பண்ணால் டாக் கார்டா மாறும் அப்படின்னா அப்போ SBRங்கிற வேரியபிளில் வந்து டாக் இருக்கணும் இல்லையா? ஸோ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system dot out dot println string buffer class SBR variable value என்ன இருக்கு? SBR. ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். காப்பி பண்ணிக்கிறேன்.
reverse. ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ஃபர்ஸ்ட் சேவ் கொடுக்கலாம். கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ டாக்ங்கிறது காடா மாறிடுச்சு. இப்போ இந்த எஸ்பிஆருங்கிறது ஸ்ட்ரிங் பஃபர் வேரியபிள் தான். ஆனால் நான் டேட்டா இன்புட்டாக கொடுத்தது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ எனக்கு இந்த எஸ்பிஆரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு பார்ப்போம். டாட் வச்சுட்டு ஒவ்வொரு மெத்தடாக படித்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக toString சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், இது toString. ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு system.out.println போட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே பிரிண்ட் பண்ணாமல் கன்சோலில் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு புரியறதுக்காக reverse string. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கிளிக் ஓகே. ஸோ காட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜாவாவில் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணலாம்.